நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல ஒரு 5 செக்டார் உள்ள ஒரு 5 ஸ்டாக்க பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட்டும் குடுத்துருக்காங்க. ஆனா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அது முக்கியமான காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டிமென்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, வார் நியூஸ் பேசிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஒரு நாள் சைட்வே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அப் இந்த மாரி ரேஞ்சில தான் போயிட்டுருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு செக்டார் உள்ள நல்ல ஒரு ஸ்டாக்க நம்ம செலக்ஷன் பண்ணி, இந்த மாரிக்கு ஒரு டைம்ல நம்ம அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கான நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். மத்தியானம் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடுமையான ஒரு செல்லிங்கு. 359 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங்கு. நிஃப்டி பேங்க் அது போல தான். எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் வந்து ஃப்ளாட்டும் கிடையாது. ஒரு 1/2% மேல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. எல்லா செக்டாருமே நல்ல ஒரு செல்லிங்கு. மெட்டல் அன்னைக்கு 2% மேல நல்ல ஒரு செல்லிங்கு. நிஃப்டி கமாடிட்டி, அதுக்கப்புறம் பிரைவேட் பேங்கு எல்லாமே நல்ல கடுமையான செல்லிங்கு. நிஃப்டி பிஎஸ்சி அதுவும் நல்ல செல்லிங்கு. எல்லா செக்டாரும் இன்னைக்கு செல்லிங் தான் ஐடிய தவிர. ஐடி ஸ்டாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து நல்ல மார்க்கெட்டில எல்லா இண்டெக்ஸ் ரெட்டா இருக்கும்போது, அந்த ஐடி இண்டெக்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிரீன்ல இருக்கு. லாஸ்ட் ஒரு 2, 3 மந்த்தா பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நிஃப்டிய வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ட்ரெண்ட் லைன வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரிக்கே இந்த சைட்வே இந்த பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணுன்னு சொன்னோம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துருச்சு. இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோடைய டவுன் சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ட்ரெண்ட் லைனு. அதுக்கப்புறம் இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் அதாவது இந்த நிஃப்டியோட கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையும் பிரேக் அவுட் பண்ணா ப்ரீவியஸ் லோக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது நியூஸ் சொல்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மாரிக்கு வந்து ஒரு குழப்பமான நியூஸ் நடந்திருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. எப்போதுமே நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம ஷார்ட் டெர்முக்கு வாங்கியிருந்த ஸ்டாக் வந்து ஒரு 10% 15% நல்லா ரிட்டர்ன் குடுத்துச்சுன்னா, ப்ராஃபிட் புக் பண்றது ரொம்ப நல்லது. அதனால கவனமா இருங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க் அத புரிஞ்சுக்கங்க. நம்ம சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு, அந்த 5 ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு தான். மறுபடியும் அந்த ஸ்டாக்க தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிசல்ட் வந்திருக்கு. அதையும் பார்க்க போறோம். இன்னும் 2, 3 ஸ்டாக்கு ரிசல்ட் வரல. அது வந்துச்சுன்னா அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மல்டி பேக்கர் ஸ்டாக் வீடியோ போட்டிருக்கோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மார்க்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு நெறைய ஸ்டாக்கு. அது எக்ஸாம்பிள் பார்க்க போனா, சாம்பிள் டாட்டா பார்க்க போனா, பிளாக் பாக்ஸ் இன்னைக்கோட 4.5% கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட். எத்தனை வருஷம் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயரா சைட்வேல இருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ அப் ட்ரெண்ட். நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போலோ சிஸ்டம் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டி பேக்கர் வீடியோல போட்டிருக்கோம். நம்ம வீடியோ கன்டின்யூவா ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி, இப்ப கொஞ்சம் இன்னைக்கு செல்லிங் பிரஷரு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட் லோலேருந்து. இந்த மாரி நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ, செல் காலோ கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அந்த செக்டார நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் செக்டார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டெக்னோ பிளாஸ்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 8000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ 18ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROC, ROE நல்லா டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் 47.6 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 900 கோடி கடன் வச்சிருக்காங்க. 900 கோடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 733 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸிஜன் டேங்க் இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் அப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த சேனல்ல வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எந்த ஒரு ஃபேக் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிறாதீங்க டெலிகிராம் குரூப்ல. நம்ம எந்த ஒரு பை காலோ, செல் காலுக்கோ பைசா வாங்கி நம்ம எந்த ஒரு இதுவும் பண்றது கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம பேர சொல்லி யாரும் காசு வாங்குனாலும் நீங்க குடுத்துறாதீங்க. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. ரிசல்ட் நம்ம பார்க்கையில சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடிக்கு மேல அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 129 கோடிலேருந்து 134 கோடி. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடி அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 112 கோடில வந்து பார்த்தீங்கன்னா, 134 கோடி. ஆல்மோஸ்ட் ஒரு 22 கோடிக்கு மேல அதிகமா பண்ணியிருக்காங்க. டைம் டெக்னோ பிளாஸ்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸே பண்ணல இந்த வருஷம். இதோடைய காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா வச்சிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு இன்வெஸ்டருக்கு. இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா -10% ரிட்டர்ன். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கையில
1000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 733 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. இவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 47.57 கொஞ்சம் 47.51லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 10.88 இருக்குது. கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், ரொம்ப அதிகமாக இல்லை. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க, குவார்ட்டரும் சரி, இயர்னையும் சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ லிஸ்ட் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ லிஸ்ட் ஆன ஸ்டாக் நல்ல ஒரு அப்பும் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ நல்ல ஒரு ஒரு சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் சைடு வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓசூரில், தமிழ்நாட்டில் ஓசூரில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஆட்டோமொபைல் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. நம்ம குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில் ஒரு நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ரிசல்ட் இன்னும் வரல. இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட்டில் அந்த கம்பெனியுடைய எம்டி என்டிடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டிருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோக்கஸில் உள்ள ஸ்டாக்கு தான். ஆட்டோமொபைல் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான். 23,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது ஒரு மிட் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சுத்தமாக கிடையாது. ஃபேஸ் வேல்யூ 10. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான முக்கியமான வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. எங்களோட வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். வெப்சைட் வேணால் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு, என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இவங்க தயாரிக்கிறான்ட்டு. முக்கியமான இவங்களுடைய பிஸ்னஸ் டிவிஷனு, அதுக்கப்புறம் கேரியர், இந்த கம்பெனியுடைய இந்த பார்த்து தெரியும் உங்களுக்கு. அட்வான்ஸ்டு ரைடு டெக்னாலஜி, க்ளீன் ஏர் அண்ட் பவர் ட்ரெயின் சொல்யூஷன், இதுதான் இவங்களுடைய மேனுஃபேக்சருடைய பொருள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து ஃபுல் டீட்டெயில் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நீங்களே படித்து பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேட்டர்னில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டச்சாக இருக்குது. பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்ச் ரிசல்ட் வரல, வந்துச்சு நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டு டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் சரி, குவார்ட்டரும் சரி கம்மியாக தான் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்கை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கையில 381 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 553 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஐபிஓ லிஸ்ட் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் டேட்டா கிடையாது. ரிசர்வ் வந்து பார்க்கையில 514 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23 கோடி தான் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 103 கோடி ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 74.29. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. பப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை விற்றுருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆட்டோமொபைல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு பூமார செக்டார் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கம்பெனி. முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. நீங்களும் ஃபுல் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் குட்ஸ் உள்ள ஸ்டாக்கு தான் பிஜிஎல். பிஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நண்பர்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேல தான் இருந்து இப்போ முக்கியமான ஒரு சப்போர்ட் கீழே பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 70. ஆர்ஓசி, ஆர்ஓஇ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 43 வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கம்மியாக தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு அதிகமாக இருக்குது. நம்ம எப்போதுமே 1க்கு கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஏசி டிசைன் பண்ணி நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். பிஜி எலக்ட்ரிக் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் டெக்ஸ்டான் டெக்னாலஜி வந்து இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். எங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1412லேருந்து பார்த்தீங்கன்னா 1717 கோடி அதிகமான ஒரு நல்ல ஒரு சேல்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 62 கோடியிலேருந்து 65 கோடி, ஒரு 3 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க குவார்ட்டரு. ஆனால் இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 145 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி தான். அதாவது 50%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இயர் ஆன் இயர் டவுனாக இருக்குது. ஆனால் குவார்ட்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் வருங்காலத்தில் 2027 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு செக்டாரில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. அதனால் எடுத்து வந்திருக்கேன். காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் பரவாயில்ல, காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பரவாயில்ல. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் -37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 597 கோடி தான் கடன் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது 51.
ஷேர் ஹோல்டர் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 43.41 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. 9.75 வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க செல் பண்ணியிருக்காங்க. பிஜிஏ, எலக்ட்ரோ பிளாஸ்ட் நிறைய டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம 4வது அந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல். ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய நண்பர்களுக்கு தெரியும். இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 27. ஆர்ஓசி, ஆர்ஓஇ எல்லாமே டீசென்ட்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 10. கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வார லோக்கு பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 22. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர். கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சுத்தமாக கிடையாது. பெக்ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போக்கும் கூட. ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் இருக்கும். இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஏறும், அதுக்கப்புறம் டவுனாக இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு டவுனில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. இதோட மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சேல்ஸு. 750 கோடிக்கு மேல் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 14 தான் இருக்குது. ஆனால் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு 233 கோடி. போனதோட பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 142 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 62. லாஸ்ட் இயர் மார்ச் இயர் பார்க்கும்போது 113 கோடி. அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 121 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 346 கோடி. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குது. இந்த ஒரு வருஷம் தான் -22 ரிட்டர்ன் 22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 1941 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க கையில் கேஷு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 64 கோடி தான் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்குமே நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. ரயில்டெல்லை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக்கு ஜெனுஸ் பவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி செக்டரில் நிறைய இருக்காங்க. இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கான்ட்ராக்ட்லேயும் இருக்காங்க இவங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 கோடி 9,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 16. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. எப்போதுமே 50க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 39.4 தான். பிளச்சிங் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2,300 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை போயிட்டு இப்போ சைடுவேல இருக்குது. எங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1,537 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,122 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் பார்க்கும்போது 937 கோடி. அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பார்க்கையில். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 172 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் 140 கோடி. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 123 கோடி. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இப்போ வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. மார்க்கெட் எப்போ ஒரு புல் பேக் வரும்போது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் சீக்கிரமே ரெக்கவர் ஆகும். ஏன்னா முக்கியமாக இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நல்லா கொடுத்துருக்கு, கண்டினியூ க்ரோ ஆகுது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்க நல்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கினா நமக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே. அதனால தான் அந்த ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இங்கே. காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் நல்லா தான் இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் 17% மைனஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2,190 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கடன் இவங்கள்ட்ட இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. நம்ம பார்த்ததுல இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்குது. ஷேர் ஹோல்ட் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 39.34 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 18.89 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 3.34 3.21 3.34 அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. ஜெனுஸ் பவர். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரு. நம்ம என்னென்ன ஸ்டாக் பார்த்தோம்னா டைம் டெக்னோ பிளாஸ்ட்டு, டென்யூ, அதுக்கப்புறம் பிஜிஎல், ரயில்டெல், ஜெனுஸ் பவர். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரல. பாக்கி எல்லா ஸ்டாக்குமே ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எல்லாமே ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நபர்களுக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவும், ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, பிஸி டயத்துலயும் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காண்டி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து வந்து போடுறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. யாருமே இப்ப கமெண்ட் பண்றதில்ல வீடியோ கீழ. அதனால கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு. நல்லாருக்கு, தேங்க் யூ அந்த மாரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய பேருக்கு போய் சேரும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!